இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்க்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு அட்டகாசமான சாம்பாருங்க. எப்படி செஞ்சுட்டாக்குன்னு பார்த்துருவோமா? 2 கைப்பிடி உள்ள துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, பச்சை மிளகா, பூண்டு, முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசிலுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. முள்ளங்கியை மட்டும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு, காய் எல்லாமே சேர்த்துட்டு, இதோடய வெங்காயம், தக்காளி, தேவையான உப்பு சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் மட்டும் சாம்பார் தூள் சேர்த்துட்டு, தண்ணி சேர்த்துட்டு, முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசிலுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ளேமில் ஆஃப் ஆனதுக்கப்புறமேட்டு எடுத்திங்க அப்படின்னா, காய் நல்லா வெந்திருக்கும். கொஞ்சமாக மட்டும் புளி தண்ணி சேர்த்துட்டு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமேட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தாளிப்புக்கு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா கடுகு, ஜீரகம், ஒரு பிஞ்ச் மட்டும் வெந்தயம் சேர்த்துட்டு, கருவேப்பிலை, ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சாம்பாரில் போட்டு கொட்டிடுங்க. இப்போ ஆஃப் பண்ணுறது வந்துட்டு தாராளமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு அப்படியே சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்க்கு நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக அமிர்தமாக இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.